மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அடை தோசை பண்ணி. அதனால நைட்டே பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டேன். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சமா கடலை பருப்பு, அதுக்கப்புறம் பச்சரிசி, புழுங்கரிசி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நைட்டு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சாச்சு. காலையில அப்படியே அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, பூண்டு, சோம்பு, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி 2 பேட்சுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடை தோசைக்கு போடுறதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை காலையில் உரிக்க சோம்பேறிப்பட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்காவையும் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடை தோசையில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் பெருசாக தேவைப்படாது. வேணுமா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். காலையில் யாரும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெறும் தோசையை மட்டும் ஊற்றிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு நார்மல் தோசையோட இந்த மாதிரி கலர்ஃபுல்லான தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.